ஏங்க வாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா காணிக்கல வந்துட்டு காணிக்கல வேலை நடக்குது. எல்லாம் காய்ச்சி இருக்குது. மொத்தமா பாத்தீங்கன்னா 5 தேங்காய் விழுந்திருக்குது. எனக்கு போகும்போது எடுத்து கொண்டு போவோம். வெல்கம் பேக் டு எஸ்என்பி வ்ளாக். நான் பிரசன்னா. இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அங்கட காணி கிட்ட தான் நிக்கிறேன். இப்ப காணில கொஞ்சம் வேலையில் நடக்கிறபடியா அங்க வந்து நிக்கிறேன். இனி வார காணொலிகள்ல வந்து அங்க நடக்கிற வேலைகளையும் வந்து நான் உங்களுக்கு காணொலி எடுத்து போடுவேன். எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதை நான் காட்டிக்கொள்றேன். வாங்க தொடர்ச்சியா வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னு சொன்னா காணிக்கல வந்துட்டு காணிக்கல வேலை நடக்குது பாருங்க. இங்க தூண் போட்டு நாங்கள் தூண் போட்டு வேலை நடக்குது. இது வந்து எங்க காணிக்குள்ள வர வாசல். அப்படி தெரியுது பாத்தீங்கன்னா அதான் இது வாசல். இது முன்னுக்கு ஒரு வீடு காணி வந்து வீடு கட்டிட்டாங்க. இது எங்கட தூண் போடப்படுதுங்கால சுத்தி அடைக்கும் கம்பி அடிக்கணும். ஒரு லீவு நாள்லையும் வந்து வேலை செய்யறது காணிக்கல நீட் பண்ணணும். குப்பையா இருக்குது வந்து வந்து வேலை செய்யறாங்க. பாருங்க நாரத்தங்க எல்லாம் காய்ச்சி இருக்குது. தென்னை மரம் நிக்குது. தேங்காய் வந்திருக்கு. போகும்போது எடுத்து கொண்டு போவோம். தானா படைக்க வந்து தூண் போட்டிருக்கேன். கம்பி அடிக்கணும். இந்த ஒரு அடியா செய்யலாதான எல்லாத்தையும் மெதுவா செய்வோம். கம்பி அடி எனக்கு தூண் போட்டு கம்பி அடிச்சு ஒன்றொண்டா செஞ்சு கொண்டு போவோம். இப்போ பொருளாதார நிலைமையில் தெரியும் நான் எல்லாருக்கும். இதெல்லாம் கொத்தி எரிக்கும். இதெல்லாம் கிண்ட கிடக்குது. இதில் பழைய ஏதோ ஒரு டாய்லெட் மாதிரி ஒன்று வந்துருக்கு. இதுலயும் ஒரு நாரத்தங்க நினைக்குது. இதுலயும் காயல் கிடக்கு பாருங்க. பாருங்க நாரத்தங்க வரத எல்லாம் காய்ச்சி கிடக்குது. படுத்தா உளம் நாங்க புடுங்குறையில இன்னும் அப்படியே கிடக்குது. அங்கால தெரிஞ்ச அண்ணா வீடு ஒன்று கட்டுறேன். கட்டி நாங்களும் இதே போல வீடு கட்டுவோம். சப்ஸ்கிரைபர் கூட கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவு இருக்கு. இந்த சேனல் வளர்ந்து கொண்டு போகும். கொஞ்சம் குப்பையா தான் கிடக்கு காணி. நான் சூப்பரா வளர்க்கணும். தூண் போட்டு தகரம் அடிச்சுட்டே பாருங்க. உறவுகளே காணிங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. பாருங்க உறவுகளே தான் காணி. ஒரு 9 தென்னை மரம் நிற்கிது. அதுக்காண்டி காணியை விற்க போறோம்னு யோசிக்காங்க. கடைசி நான் விற்க மாட்டேன். 2 தேங்காய் விழுந்துருக்கு. போகும்போது எடுத்து கொண்டு போவோம். மொத்தமா பாத்தீங்கன்னா 5 தேங்காய் விழுந்திருக்குது. எனக்கு போகும்போது எடுத்து கொண்டு போவோம்.
ஓகே உறவுகளே, வீடியோ ஒன்றில் ஒரு முக்கியமான இடத்த உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னா அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அந்த இடம் வந்து ஒரு சொர்க்கம் ஒன்றே சொல்லலாம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஏங்க வாங்க, என்னங்க பெரிய கூமாம்பட்டி, கிளிநொச்சியில் இருக்கீங்க. கூமாம்பட்டி வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்களோட காணிக்கு முன்னுக்கே இருக்கிறபடியா நிறைய பேர் இதுல வந்து குளிப்பாங்க ஃபேமிலியா. சனி ஞாயிறுல வந்து லீவு நாள்ல குடும்பம் குடும்பமா வந்து குளிப்பாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னங்க பெரிய கூமாம்பட்டி, 2 சைட்டுக்கு மரங்கள் இருக்கிறபடியா தண்ணி நல்லா கூலா இருக்கும். லீவு நாளுகள்ல வந்து எல்லாரும் குளிச்சுட்டு போவாங்க இதுல. எங்களோட சப்ஸ்கிரைபர் இதுல நீங்க குளிக்கணும். இது ஃப்ரீ ஸ்விம்மிங் பூல் தான். இங்க டிக்கெட் எல்லாம் இல்ல. நீங்களும் வந்து குளிக்கணும்னு சொன்னா என்ன கண்டாக்ட் பண்ணுங்க. இந்த இடத்த கொண்டு வந்து காட்டுறேன். பெருசா ஆல்பம் எல்லாம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமையில இந்த இடத்த வரவே இல்லாது, அப்படி கூட்டமா இருக்கும். நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டிருப்பாங்க. எப்படி இருக்குது? இதுல குளிக்கணும்னு ஆசைப்பட்டா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, ஒரு வீடியோ முடிச்சு கொள்றேன். நான் புது வீடியோல சந்திக்கிறேன். டாடா.